டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரி, விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை. விடுதலை படம் ரிலீஸ் ஆகிறப்பவே பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருந்தாங்க. இப்ப அதிக எதிர்பார்ப்போட விடுதலை பாகம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட் 1ல கதை எங்க முடிஞ்சோ அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம சூரியோட கேரக்டர் பேரு குமரேசன், விஜய் சேதுபதியோட கேரக்டர் பேரு பெருமாள் வாத்தியார். பார்ட் 1ல ட்ரெயினுக்கு குண்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெருமாள் வாத்தியாரை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு தீவிரமா போலீஸ் இறங்க ஆரம்பிச்சாங்க. பெருமாள் வாத்தியாரை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஊர்ல இருந்த ஆண்களையும் பெண்களையும் போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த கூட்டத்துல தான் நம்ம குமரேசனுடைய லவ்வரும் இருந்தாங்க. அதை பொறுத்துக்க முடியாத குமரேசன் வாத்தியார் இருக்கிற இடம் தெரிஞ்சு போலீஸுங்களை கூட்டிட்டு போய் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. இப்போ வாத்தியார் போலீஸ் கேம்ப்ல ஒரு கைதியா இருக்காரு. இந்த விஷயம் போலீஸுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மற்ற புரட்சியாளர்களுக்கும் மீடியாவுக்கும் இந்த நியூஸ் தெரிய வருது, பெருமாள் வாத்தியாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால போலீஸ் கேம்ப்ல வாத்தியாரை வைக்கிறது ஆபத்து அப்படின்னு மலைக்கு கீழே இருக்கிற செக் போஸ்ட்ல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. தான் பண்ணது தப்பா சரியா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க முருகேசன் கேரக்டர் இப்போ போலீஸ் கேம்ப்ல இருந்து பெருமாள் வாத்தியாரை 7-8 போலீஸுங்களுடைய பாதுகாப்போட ஜீப்ல குமரேசன் ஜீப்ல காட்டு பாதை வழியா செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் தான் யாரு அப்படிங்கறத அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு பெருமாள் வாத்தியார். தமிழ் வாத்தியாரா தொடங்கின என் வாழ்க்கை இப்படி ஒரு புரட்சியாளனாவும் போராட்டக்காரனாவும் வாத்தியாராவும் என் வாழ்க்கை மாறிச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பிளாஷ்பேக்ல பெருமாள் வாத்தியாரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எதனால பெருமாள் வாத்தியார் ஒரு புரட்சியாளரா மாறினாரு, இப்போ போலீஸோடைய கஸ்டடியில கைதியா இருக்கிற பெருமாள் வாத்தியாருடைய நிலைமை என்ன, பெருமாள் வாத்தியாரோட கதையை கேட்ட குமரேசன் என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் வெற்றிமாறன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கான கனெக்டிவிட்டியா ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே விஜய் சேதுபதியோட பெருமாள் வாத்தியார் கேரக்டருக்கான பிளாஷ்பேக் போர்ஷனாகவும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பெருமாள் வாத்தியாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துட்டு போயிருக்காங்க. விடுதலை பார்ட் 1ல சூரியோட போர்ஷன் அதிகமா இருக்கும், விஜய் சேதுபதியோட போர்ஷன் கம்மியா இருக்கும். பார்ட் 2 படத்துல அப்படியே ஆப்போசிட்டா விஜய் சேதுபதியோட போர்ஷன் அதிகமா இருக்கு, சூரியோட போர்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்படி வேணா சொல்லலாம். பார்ட் 1ல சூரி தான் ஹீரோ, ஆனா பார்ட் 2ல விஜய் சேதுபதி தான் ஹீரோ. படம் ஃபுல்லாவே விஜய் சேதுபதியை நோக்கி தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அரசியலை பேஸ் பண்ணி தான் போகுது படம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலி வேதனை, இவங்களுக்கு நடக்கிற அநீதிகள், அது மட்டும் இல்லாம ஃபேக்டரியில ஒர்க்கர்ஸுக்கு நடக்கிற அநீதிகள் அப்படின்னு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அரசியல், கம்யூனிசம் அப்படின்னு டாக்டர் வெற்றிமாறன் அவருடைய அரசியலை பத்தி பேசியிருக்காரு. விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. ஃபுல்லாவே டிராமா பேஸ்லேயே போகும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஆனா சில பேருக்கு என்னப்பா எல்லா படத்துலையும் இதே மாதிரி தான் புரட்சி பண்றோம், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க, அரசியலை பத்தி பேசுறாங்க அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பிரசன்ட்ல நடக்கிற மாதிரியான காட்சிகள் தான். அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்துட்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ஓப்பன் கிளைமேக்ஸா ஆடியன்ஸ் கிட்டே விட்டுருக்காங்க. பெருமாள் வாத்தியாரோட கதையை கேட்ட குமரேசன் என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் கிட்டே விட்டுட்டாரு. பார்ட் 3க்கு லீடு கொடுக்குற மாதிரி முடிக்கல. அவர் நினைச்சா இதுல இருந்து பார்ட் 3க்கு லீடு கொடுத்து எடுக்கலாம், ஆனா அவர் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. விடுதலை படம் பார்ட் 2ஓடய முடிச்சிட்டாங்க. டோட்டலா சொல்லணும்னா அரசியல், புரட்சி இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். நமக்கு இந்த அரசியல், ஒடுக்கப்பட்டவங்களை பத்தி பேசுறது, எப்ப பார்த்தாலும் கம்யூனிசம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. மேக்கிங்கா வெற்றிமாறன் இந்த படத்தை ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காரு. காட்டுக்குள்ள வர போர்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. பிளாஷ்பேக்ல வர போர்ஷனும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னு நான் எதையும் சொல்ல விரும்பல. ஏன்னா உணர்வு பூர்வமாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, பார்ட் 2 படத்தில் குமரேசன் அதாவது சூரி கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவருடைய கேரக்டருக்கு இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அதுதான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்கு. மற்றபடி எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவையாச்சு பாருங்க. ஒரு சூப்பரான படம்.